எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப எங்க அப்பா வீட்டுக்கு ஒரு புது பூட்டு ஒண்ணு போட்டு வச்சிருந்தாரு. அந்த பூட்டோட சாவி எங்கன்னு நான் கேட்டேன். அந்த சாவிய வாங்கிட்டு இந்த பூட்ட ஓப்பன் பண்ண ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால ஓப்பன் பண்ணவே முடியல. இத எப்படி ஓப்பன் பண்றது? எப்படி ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்க அப்பா பூட்டு போட்டதுக்கப்புறம் நான் பூட்ட பார்க்கும்போது இதில ஒரே ஒரு ஹோல் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இதில இப்ப 2 ஹோல் இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் இந்த வீடியோவ பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பூட்டு வந்து சும்மா டம்மியா குடுத்துருப்பாங்க. இன்னொரு லாக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் பண்றதுக்கு குடுத்துருப்பாங்க. கீழ இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் பண்றதுன்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா மேல இருக்கிறதுல தான் ஓப்பன் பண்ண முடியுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த பூட்ட வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூட்ட வந்து நார்மலா கீழ இருக்கிற அந்த லாக்கர்ல போட்டு ஓப்பன் பண்ணும்போது, ஓப்பன் கண்டிப்பா ஆகவே ஆகாது. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆகவே ஆகாது. திருடன் வந்து முயற்சி பண்ணா கூட இத ஓப்பன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பூட்டா இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாட்டம்ல ஒரு சின்ன அ ஓப்பன் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நம்ம லாங் பிரஸ் பண்ணணும். இந்த பட்டன்ல ஒரு சின்ன ஹோல் மாரி இருக்கு பாருங்க. அதில லாங் பிரஸ் பண்ணணும். அதில லாங் பிரஸ் பண்ணதுமே ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு சரியா புரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ மறுபடியும் பாருங்க. அந்த சாவியில இருக்கக்கூடிய கூர்மையான பகுதிய இந்த ஹோல்ல வச்சு அமுத்தும்போது இது ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனத நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க. இதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூட்டு வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பூட்டு. இந்த பூட்ட வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியான பூட்டு. உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க.